ஒரு அமைதியான பிற்பகலில் ஆர்வமுள்ள டெய்சி வீட்டின் பின்னே உள்ள காட்டுத் தோட்டத்திற்குள் சென்றாள். அங்கு ஒளிவிலங்கும் மாயக்கதவு கண்டாள். அவளது சாகசம் தொடங்கியது. முள் கொடிகளை ஒதுக்கி டெய்சி கதவுக்குள் நுழைந்தாள். அங்கு வண்ணமயமான உலகம், ஒளிரும் தேவதைகள் இருந்தனர். இது சாதாரண இடம் அல்ல. ஃபியானா மற்றும் லியோ என்ற தேவதைகள் ஒவ்வொரு செடியிலும் விஞ்ஞான ரகசியங்கள் உள்ளன என்று கூறினார்கள். டெய்சி ஆச்சரியத்தில் மூழ்கினாள். தேவதைகள் டெய்சியை வானத்தில் பறக்க வைத்தனர். புகிரப்பு தோட்டத்தில் ஃபியானா ஒளி, காற்று, நீர் மூலம் செடிகள் உணவு தயாரிப்பதை விளக்கினாள். டெய்சி ஒரு மலரை மீட்டாள். அவர்கள் மாதாய்வு மண்டபத்துக்கு சென்றனர். தேனீக்கள் மலர்களுக்கு முக்கியம் என லியோ கூறினார். மலர்கள் தொலைவில் இருந்ததால் ஒரு தேனீ சோகமானது. டெய்சி வண்ணத்து பூச்சி தோட்டம் உருவாக்கி பிரச்சனையை தீர்த்தார். அடுத்தது நீர்த்துறை. கிணறு வறண்டிருந்தது. டெய்சி நீர் சுழற்சி பற்றி கற்றாள். தேவதைகளுடன் மழைக்கலை விழாவில் கலந்து கொண்டு கிணறை நிரப்பினாள். அவர்கள் காலநிலை மாற்ற பகுதியில் சென்றனர். மாசுபாடு தோட்டத்தை அழித்தது. டெய்சி கழிவுகளை அகற்றி மரங்கள் நடினாள். சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள். பிறகு பெரிய தோட்ட விழா. விலங்குகள், தேவதைகள், டெய்சி அனைவரும் கொண்டாடினர். டெய்சி கற்ற விஞ்ஞான அறிவுகளை எல்லோருக்கும் பகிர்ந்தாள். சூரியன் மறைஞ்சது. டெய்சி வீடு திரும்ப தேவதைகள் விதையை பரிசாக அளித்தார்கள். அது ஒரு அறிவு விதை. டெய்சி அதை வீட்டில் நட்டாள். அது ஒளியுடன் மலர அவள் கற்ற விஞ்ஞான மந்திரம் நிழலாகவே நிலைத்தது. உலகமே ஒரு அதிசயமிக்க மந்திரம். அதை உணரும் விழிகள் இருந்தால் போதும்.